வணக்கம் நண்பர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் நட்பு உயிர் போன்றது. அந்த 4 நண்பர்களில் ஒருவருக்கு திருமணமாகி 2 அழகான பெண் குழந்தைகள் இருந்தனர். ஒரு நாள் திடீரென அவருக்கு உடல்நிலை மோசமாகி அவர் உயிரிழந்தார். தந்தையை இழந்த 2 சிறுமிகள் என்ன நடக்கிறது என்பதையும் புரியாமல் அழுது கொண்டிருந்தனர். அவரின் இறுதிச் சடங்கில் சுடுகாட்டில் நின்ற அந்த 3 நண்பர்களும் ஒரு சபதம் எடுத்தார்கள். உன் 2 பெண் குழந்தைகளும் இனி எங்கள் குழந்தைகள். நாங்கள் அவர்களை நன்றாக படிக்க வைப்போம், நன்றாக திருமணம் செய்து வைப்போம். அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த குழந்தைகளின் தாய்க்கு சிறிது நிம்மதி வந்தது. ஆனால் இறுதிச் சடங்கு முடிந்து 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அந்த 3 நண்பர்களில் ஒருவரை கூட பார்க்க முடியவில்லை. ஆண்டுகள் பல கடந்தன. தந்தையை இழந்த அந்த 2 பெண் குழந்தைகளும் ஆதரவின்றி வாழ்க்கையுடன் போராடினார்கள். அன்று சுடுகாட்டில் போதையில் பேசப்பட்ட அந்த சபதம் இன்று வரை யாருக்கும் நினைவில் கூட இல்லை. அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அனைத்து நண்பர்களுக்கும் தேவைப்பட்ட உதவிகளை செய்தார். ஆனால் இன்று அவர் குடும்பத்திற்கு உதவ யாரும் இல்லை. நம்மிடம் வசதி வாய்ப்பு இருக்கும்போது நம்மை சுற்றி வரும் நண்பர்கள் நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஒருவரும் உதவ முன்வர மாட்டார்கள். சுயநலமான உலகம். இந்த உலகத்தில் இன்னும் சில நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பனின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து உண்மையாக பார்த்து கொள்கிற நண்பர்கள் அவர்கள்தான். ஸ்வீட்டி சிவனிதா யூடியூப் சேனலை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி.